வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நான் பண்ணி காட்ட போகிறது ஒரு வெந்தய குழம்பு தான். இது என்னோடய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாலோ அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி. கொஞ்சம் புளியாக இங்கே கரைச்சி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் காத்தாலேயே ஊற வச்சுட்டேன். இது 1 to 2 hours நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் இங்கே வறுத்து அரைக்கணும். வறுத்து அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, தனியா, இது தோரம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக, இங்கே கொஞ்சம் ஒரு 3-4 அள்ளி பூண்டு, வத்த மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுட்டுருக்கேன். ஒன்று இங்கே சொல்லிக்கணும், இது சாதாரணமாக அந்த சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணுவா. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்பா. எங்கள் ஊரில் சின்ன வெங்காயமே கிடைக்கிறதில்ல. அதனால நான் பெரிய வெங்காயத்தில் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறதுனா சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், இதில் பாதி தேங்காய் போட்டால் போகிறோம். அப்புறம் பெரிய தக்காளியில் நான் பாதி தக்காளி எடுத்துட்டுருக்கேன். நம்ம புளியும் போடுறதுனால இது போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த பருப்பு, அப்புறம் இந்த சாம்பார் சாமானெல்லாம், அப்புறம் இந்த காய், அதாவது இந்த வெங்காயம், தேங்காய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். இங்கே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுருக்கேன். இது நல்லெண்ணெயில் பண்ணினா தான் நல்ல ஒரிஜினல் டேஸ்ட்டாக இருக்கும். கேஸை மூட்டி முதல்ல இந்த சாமான்கள்லாம் நல்லா வறுத்து அரைச்சின்னு வந்துடுறேன்னா. இங்கே நான் இது எல்லாத்தையுமே வறுத்துருக்கேன். எங்கிட்ட ரெடிமேடாக நான் பண்ணின தக்காளி பேஸ்ட் இருக்குது, அது போட்டுக்கேன். அதே மாதிரி தேங்காயும், ஒரு மூடி தேங்காயை நான் நல்லா வறுத்து எப்போவுமே நல்லா பொடி பண்ணி ஒரு பாத்திரத்தை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். நான் வறுத்து அரைச்ச சாம்பாருக்கெல்லாம், கூட்டுக்கெல்லாம் நான் அந்த தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன். அதுலேயே 2 உப்பு, ஒரே ஒரு மிளகாயும் வச்சு அரைச்சிப்பேன். அதனால் அது 2த்தையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லா சாமானையுமே நான் போட்டு நல்லா வறுத்துட்டுருக்கேன். இதை வறுத்த உடனே நம்ம இந்த மிக்சியில் போட்டு இதை பொடி பண்ணி, முதல்ல பொடியாக பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கூழாகவும் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் ஏன் இந்த மாதிரி வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, அப்படி ஊற வச்சு நம்ம போட்டாச்சுன்னா அது அவ்வளோ கசப்பு தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெந்தய குழம்பு மாதிரியே அது தெரியாது உங்களுக்கு. இன்னும் சில குழந்தைகள் சாப்பிட மாட்டா இல்லையா, கசப்பாக இருந்தால். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா இப்போ எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணுவாள். அதே மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். இது தவிர்த்து ஒன் மோர் மெத்தடு, இந்த மாதிரி ஊற வைக்காமல், அது நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது நல்லா வறுத்தப்பறம் நான் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, இது 3த்தையும் போட்டு முதல்ல வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட ஒரு பாதி வெங்காயம், பாதி தக்காளி, அது 2த்தையும் கூட நம்ம சின்னதாக நறுக்கி இது கூட வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு வத்த மிளகா, அதுவும் இது கூட நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய பெருங்காயம் போடணும். பெருங்காயத்தை போட்டுட்ட அப்புறமா நம்ம அந்த புளியை கரைச்சி விட்டுடலாம். புளியை கரைச்சி விட்டதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சின்னு கூழையும் போட்டுட்டு இந்த மெந்தியம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். முதல்ல இதில் நான் கடுகையும் அந்த ஜீரகத்தையும் நல்லா தாளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸையும் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம போட்ட கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு போயிட்டு இதில் நம்ம அந்த வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டுக்கலாம். திரும்பியும் நான் சொல்கிறேன், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் இட்ஸ் நாட் அவைலபிள் இன் மை சிட்டி. நீங்கள் சின்ன வெங்காயத்தை போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் லேசாக வதக்கிக்கலாம் நம்ம. நான் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கிறேன், இந்த எண்ணெய் போரில் வதங்கிறதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின்றிருக்கு. இந்த டைமில் இந்த ஒரு வரமிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, இதையும் இதில் போட்டுடுறேன். அது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நான் புளியை கரைச்சி விட்டு இந்த வெந்தயத்தையும் போட்டுடுறேன். நான் சொன்னேன் இல்லையா, அது பாருங்க, இதெல்லாம் இப்போ அரைக்கணும். இதெல்லாம் நான் நல்லா வறுத்து வச்சுட்டுருக்கேன்.
அதுக்கப்புறம் இந்த ரெடிமேடை நான் எப்போவுமே அவசரத்துக்கு உதவுன்னு சொல்லி தக்காளியை இது மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி வச்சுட்டுருப்பேன். இதுலேயே 2 ஸ்பூன் போட்டுப்பேன். அதே மாதிரி தான் ஒரு தேங்காய் எண்ணெய் டைம் கிடைக்கும்போது சுருவிட்டு அதை வந்து நல்லா தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு ஒரே ஒரு மிளகாயும் 2 உப்பும் அப்போ ஸ்டே பண்ணுறதுக்காக அதையும் போட்டு கொஞ்சம் சூடு ஆறினப்புறமா நல்லா மிக்சியில் இது மாதிரி பூவாட்டமாக பண்ணி வச்சுட்டுருப்பேன். அது வந்து எப்போது நம்ம கூட்டெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும்னு அதுவும் எங்கே வச்சுருக்கேன். இதுவும் கூட இந்த நம்ம வறுத்த அரைக்க போகிறோம் இல்லையா, அதை அரைச்சப்புறம் லாஸ்ட்டில் அது நல்லா அரைஞ்சப்புறம் இதையும் இந்த தக்காளியை பேஸ்ட்டையும் போட்டு அதையும் ஒரு அரை அரைச்சிட்டு இதுவும் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம புளியை கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் அதுலேயே மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டுட்டேன். நீங்கள் அரைக்கிறதுல கூட உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் எல்லாத்துக்குமா சேர்த்து ஒன்றா தான் உப்பு போட போகிறேன். இப்போ நம்ம ஊற வச்ச மெந்தியத்தி இது கூட போட்டுடுறேன். இதை இங்கே வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த மெந்தியம், இதை எடுத்து இது கூட நம்ம சேர்த்து கொடுத்துடலாம். இங்கே வந்து மெந்தியத்தை ஊற வச்சுருக்கேன் இல்லையா, இந்த தண்ணியே பாருங்கள் எப்படி வந்து அந்த மெந்தியத்தோடது எல்லோ கலர் வந்துட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த நம்ம கொதிக்கிறது இல்லையா இந்த புளி ஜலம் அதில் வந்து இதையும் விட்டுடலாம் நம்ம, அதாவது இந்த மெந்தியத்தை போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியா பவுடரும் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் அப்புறம் கொஞ்சம் வந்து ஜீரக பவுடரும் நிறைய பெருங்காயமும் இதுக்கு ஆட் பண்ணி கொடுத்துடலாம். மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் வந்து மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி இதெல்லாம் போட்டுட்டு பெருங்காயமும் போட்டுட்டு உப்பையும் போட்டு எல்லாமே ஒன்றா கொதிக்கட்டு. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நான் எல்லா பொடிகளையும் இதுக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்டேன், பெருங்காயம் அப்புறம் மற்ற பொடிகள் எல்லாமே. இப்போது அந்த மெந்தியத்தையும் அது கூட போட்டுட்டேன். நம்ம அரைச்சி வச்சது இருக்கு இல்லையா, இதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மெந்திய குழம்பு ரெடி ஆகிடுத்து. இதை இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு பெரிய அச்சு வெள்ளத்தை வந்து இதில் போடணும். அப்போ இதில் எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும், ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். சாதாரணமாக சொல்லுவாள், இந்த வந்து மெந்திய குழம்பு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அப்படியே ஒட்டிக்க இருக்கும்னு அப்படின்னா தேனாட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் எங்கள் அம்மாலாம். அவ்வளோ என்னென்னா இதுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸும் இருக்கும், ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த குழம்பு. இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் அந்த ஜவ்வரிசி வடாம் தான். அந்த வடாத்தையும் பொரிச்சுண்டாக்கா இதை வந்து நல்ல சுடுற சாதத்தில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா இதுலேயே நிறைய எண்ணெய் இருக்கு இல்லையா, இதை போட்டுன்ட்டு நல்லா பேசிட்டு இந்த வடாத்தையும் தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா வந்து ஏதாவது ஒரு ஃப்ரை பண்ணியிருப்பா, வாழைக்காய் ஃப்ரையோ இல்லை பொட்டேட்டோ ஃப்ரையோ எதாவது பண்ணியிருப்பா, அந்த ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அதை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அச்சு வெல்லம் போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியே நம்ம இறக்கி வச்சு இந்த பாத்திரத்தில் ஆக்கின அப்புறம் மேலே ஒரு பெரிய ஸ்பூனால் நல்லெண்ணெயை பச்சை நல்லெண்ணெய் அதை அப்படியே விடணும். அப்போ தான் இதுக்கு வந்து ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ் வீடியோ. If you like it, please subscribe to my channel and support me. Thanks a lot. I will meet you in my next video. Thank you, friends.